கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஜேபிஆர் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு வந்தவர்களை திருப்பி அனுப்பினீர்களே, இது போல அதற்கு முன்பு நடந்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்களா? விஜய் கூட்டத்துக்கு குழந்தைகளோடு வந்தவர்களை திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்தி தெரிந்தால் குழந்தையோடு வரமாட்டார்கள் அல்லவா? நீங்கள் அதை ரசிச்சிங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு உள்ளபடியே இந்த கரூர் சம்பவம் நடந்து திமுக இப்படி போஸ்டர் கொலகாரப்படி சுமத்துச்சுன்றதுனால இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலை. வேறு எந்த கட்சியை விடவும் உங்களுக்கு அதிகம் கூட்டம் வருதுன்றதை நம்பி தானே சிஎம் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. வேறு யாருக்கு இந்த க்ரௌடு வரலன்றதை நீங்கள் பெருமையாக நினைத்தீர்களா இல்லையா? மற்றவங்களாம் காசு கொடுத்து கூட்டிட்டோம், எங்களுக்கு அது மாதிரி பிரச்சனையே கிடையாது, நாங்கள் சொன்னாலே போதும். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா? இது வரைக்கும் காவல்துறையே 3 மணிக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு. இன்னொன்று, காலையில் அன்றைக்கி சம்பவம் நடக்கிற அன்றைக்கி கரூருக்கு காலையிலே கிளம்புனாரா இல்லையா விஜய்? சென்னையிலேருந்து ஈவினிங் கிளம்பல, 3 மணிக்கு தான் அனுமதி, மதியம் தானே கிளம்பிருக்கணும். காலையில் கிளம்புனாரா இல்லையா? காலையில் இங்கே விஜய் கிளம்புறத வச்சு தானே 12 மணிக்கு விஜய் அங்கே வர்றாரு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ காலையில் எதுக்கு கிளம்புனீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு எத்தனை மணிக்கு அங்கே வர்றதா திட்டம்? 3 மணிக்கு. 3 மணிக்கு அனுமதி கொடுத்துருக்கு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வரதா திட்டம்? மொட்டை வெயிலில் என்னென்னு பேசுகிறதா பிளான் உங்களுக்கு? ஒரு 6 மணிக்கு வரதா திட்டம் போட்டிருப்பீங்க. தனி விமானத்தில் தான் வர்றீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தானே உங்கள் ஃப்ளைட் ஷாட் இருக்கணும். காலையில் எதுக்கு புக் பண்ணி எங்கே இருந்தீங்க? 4 மணிக்கு நம்ம விஜய் இந்த ஹோட்டல்லேருந்தோ எங்கேயோ கிளம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு விஜய் இங்கே வர்றாருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க சொன்னது யார்? விஜய்க்கு தெரியாமல் அது நடந்திருக்குமா? தெரியாமையே நடந்திருக்குன்னு வச்சுக்கிட்டா அதோட நோக்கம் என்ன? அப்போ கூட்டம் அதிக அளவில் சேர வேண்டும்.